ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. குணம் மாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ச்சியாக நாவை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாவு பொல்லாங்கு நிறைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அடங்காதது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையுமே நம்மால் அடக்க முடியுது. நம்ம சரீரத்தில் இச்சைகளை அடக்க முடிகிறது, உணர்வுகளை அடக்க முடிகிறது, கோபத்தை அடக்க முடிகிறது. இப்போ நம்ம சரீரத்தில் மாம்சத்தில் வருகிற எல்லா விருப்பங்களையும் ஆசைகளையும் நம்மால் அடக்க முடிகிறது. ஆனால் நாவை மட்டும் அடக்க முடியாது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது அடங்காதது மட்டுமல்ல, அது பொல்லாங்கு நிறைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கு அப்படின்னு சொன்னால், ஏன்டா உங்களுக்கு பொல்லாப்பு பண்ணுற, அதாவது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி செய்கிறது பேர் தான் பொல்லாங்கு. அப்போது இந்த நாவு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள்கிட்ட ஒரு மாதிரி பேசுது, புருஷங்கிட்ட ஒரு மாதிரி பேசுது, அதே மாதிரி அம்மாட்ட ஒரு மாதிரி பேசுது, அப்பாட்ட ஒரு மாதிரி பேசுது, மாமியார்கிட்ட ஒரு மாதிரி பேசுது, மாமனார்கிட்ட ஒரு மாதிரி பேசுது, அதே மாதிரி மனைவிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான், பிள்ளைகள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான், முதலாளிகிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான். அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறான். இதற்கு காரணம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாவு அடங்காதது, அது அடிக்கடி பொல்லாங்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே ஒரு மனிதனுடைய நாக்கு மட்டும் அடங்காதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த நாவினாலே தேவனால் படைக்கப்பட்ட மனிதனை நாம் தூசிக்கிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாவு அடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய சுய சக்தியினாலோ மனித பலத்தினாலோ மனித சக்தியினாலோ இந்த நாவை நாம் அடக்க முடியாது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானமண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. இங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த மனிதன் இருக்கிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய நாவு எதை வைத்து தீர்மானம் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், அந்த மனிதனுடைய இருதயத்தை வைத்து தான் அது தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஏன்னா அவருடைய இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாவு ஏன் அடங்குவதில்லை என்று சொன்னால், அது இருதயம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அது செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது, மனுஷனுடைய இருதயம் நித்தம் பொல்லாதது என்று ஆண்டவர் கண்டதாக ஆதியாகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த நாவும் செயல்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற கருவிதான் நாவு. நாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய இதயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கருவிதான் அந்த நாவு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இங்கே நாவு என்ன செய்கிறது என்று சொன்னால், இருதயம் என்ன சொல்லுகிறதோ, இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறதோ அதைத்தான் நாவு பேசும் என்று இங்கே சொல்லியிருக்கிறது. அப்போது நம்முடைய இருதயம்
பொல்லாத பொக்கிஷமாக இருந்தால் அது பொல்லாததை தான் சொல்லும். நல்ல இருதயமாக இருந்தால் நல்லதைத்தான் அந்த நாவு பேசும். அப்போ இந்த நாவு அடக்க முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய இதயம். அந்த இதயத்தில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக அது வெளியே வந்துடும். வேதம் நமக்கு இப்படித்தான் நமக்கும் சொல்லுகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லியிருக்கிறது. அவனுடைய இருதயம் எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே முதலாவது என்னுடைய இருதயம்தான் அந்த நாவை செயல்பட வைக்கிறது. அந்த இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை வெளிப்படுத்துகிற ஒரு கருவிதான் அந்த நாவு என்று சொல்லி கடந்த முறை நாம் பார்த்துருக்கிறோம். நாவு எழுத்தாணி என்று சொல்லி அதாவது மனது என்ன சொல்லுதோ அதை எழுதுகிறது தான் இந்த நாக்கு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாவை அடக்குவதற்கு முதலாவது நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழியின் புத்தகத்திலே நாம் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கும் போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இங்கே சொல்லி இருக்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி. இப்போ நாக்கு பேசுது அப்படின்னு சொன்னால், கண்ணு என்ன பார்க்குதோ அதை குறித்தும் அந்த நாக்கு பேசுது. காதில் என்ன கேட்குதோ அதை குறித்தும் இந்த நாக்கு பேசுது. அதே மாதிரி நாம் எந்த பொருளை சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டினுடைய ருசி என்ன அப்படிங்கிறத ருசிச்சுட்டு வாய் என்ன சொல்லுதோ அதையும் பேசுது. அப்போது ஒரு மனிதன் அவனுடைய இருதயம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லா காவலோடும் தன்னுடைய இதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. பார்க்கலாம், அது மனதிலே பதியக்கூடாது. கேட்கலாம், அது மனதிலே போய் பதியக்கூடாது. இப்படி நாம் நம்முடைய சரீரத்திலே சிலதை தொடுகிறோம், அந்த உணர்வு இதயத்தில் போய் பதிந்திடக்கூடாது. அப்போது அது உள்ளே போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மூக்கு இருக்குது. அந்த மூக்கில் கூட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபில்டர் இருக்குது. அதை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறோன்னு தெரில. மூக்கில் பார்த்தீங்க அப்படின்னா முடி இருக்கும். எல்லாருக்குமே மூக்குக்குள்ளே என்ன இருக்கும்? முடி இருக்கும். அதுதான் ஃபில்டர். அது உள்ளே தூசி போகாமல் அதை பாதுகாக்கிறதுக்கு தான் கடவுள் அந்த மாதிரி படைச்சிருக்கிறார். அப்போது நம்முடைய இதயத்திலே இதெல்லாம் போய் உட்காராதபடி நாம் ஒரு ஃபில்டர், ஒரு வடி போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகையினால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். நாம் பார்க்குறதெல்லாம் பேசணும் அப்படின்னா, கேட்குறதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் நான் பைத்தியக்காரனாக ஆயிடணும். அதனால தான் பிரசங்கி சொல்லும்போது எல்லா வார்த்தைக்கும் செவி கொடுக்காதே அப்படின்னு சொல்லி சாலமோன் வந்து சொல்லுகிறார். எல்லா சத்தத்தையும் நீ கேட்காதே, அதற்கு நீ பதில் சொல்லாதே என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே அன்பானவர்களே, இந்த நாக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலாவது அடங்காதது, அது பொல்லாங்கு நிறைந்தது. மற்றவர்களை பழி சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது, சண்டை போடுகிறது, ஏமாற்ற வகை தேடுகிறது. இப்படி இந்த நாக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த அநியாயத்தையும் செய்வதற்கு அது தயாராக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த ஒருவராலும் முடியாது என்று சொல்லியிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை நாம் முதலாவது காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகினாலே ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவே வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய நாவு அது பொல்லாங்கு நிறைந்தது என்று சொல்லியிருக்கிறது, அடங்காதது என்று சொல்லியிருக்கிறது. உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாவு அடங்காதது என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம். காரணம், இந்த நாவு எப்படியாகிலும்
ஒருவருக்கு விரோதமாக பேசிவிடுகிறது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தா ஒவ்வொரு மாதிரி அது பேசிவிடுகிறது. ஒரே மாதிரி பேசாமல் வெவ்வேறு மாதிரி பேசிவிடுகிறது. ஆனால் அதிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா காவலோடும் எங்கள் இதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.